ஒரு 10 கிலோ சதை 15 கிலோ எலும்பு இதை வச்சுக்கிட்டு என்ன துள்ளுற அப்படின்னு பிரகாஷ்ராஜ் தனுஷை பார்த்து ஒரு படத்தில் டைலாக் சொல்லுவார். கிட்டத்தட்ட பாடி ஷேமிங் தான் அது. அந்த படத்தில் தன்னை பற்றி அப்படி ஒரு டைலாக் வைக்க அனுமதித்த தனுஷ் இன்றைக்கி பாடி ஷேமிங் பற்றி ரொம்ப வருத்தத்தோடு பேசினது தான் ஒரு சுவையான முரண்பாடு. அன்றைக்கே அவர் இந்த படத்தில் இப்படி ஒரு டைலாக் வர்றதை கண்டிச்சிருந்தாலோ அல்லது இப்படி ஒரு டைலாக் இடம்பெறக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாலோ தொடர்ந்து இங்கு தனுஷை பற்றி வைக்கப்படுகிற பாடி ஷேமிங்கிறது இல்லாமலே போயிருக்கோம். ஆனால் அவரே அதை அனுமதித்த பிறகு இன்றைக்கி பல பேர் தன்னை பாடி ஷேமிங் பண்ணுறாங்க, அதையெல்லாம் தாண்டி தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு தனுஷ் சொல்வதில் என்ன நியாயம் இருக்க முடியும் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பக்கம் வச்சுருங்க. ராயன் படத்தினுடைய ஆடியோ லான்ச்சில் தனுஷ் பேசின சில விஷயங்கள் ஒரு மிகப்பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். முக்கியமாக அவர் சொன்னது என்னென்னா, நான் பல சோதனைகளை கடந்து தான் வந்திருக்கேன். முக்கியமாக அந்த பாடி ஷேமிங் என்னை பற்றி பயங்கரமாக கிண்டல் பண்ணதெல்லாம் இங்கே நடந்திருக்கு. அதையெல்லாம் தாண்டி தான் நான் வந்திருக்கேன். நான் யார் என்னங்கிறது என்னுடைய நண்பர்களுக்கும் என்னுடைய குழந்தைகளுக்கும் என்னுடைய அப்பா அம்மாவுக்கும் தெரியும் அப்படின்லாம் அவர் சொல்கிறாரு. இது அவர் சுச்சிக்கு தான் சொன்னதாக பல பேர் செய்தியை பரப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக்சுவலாக சுச்சி அவருடைய கணவர் கார்த்திகை பற்றி சொல்லும் பொழுது அவருக்கும் தனுஷுக்கும் ஒரு தகாத உறவு இருக்குது அப்படின்லாம் சொல்லிட்டாரு. கிட்டத்தட்ட தனுஷை ஒரு வேறு மாதிரி சித்தரிச்சிட்டாரு. ஸோ இதற்கு தனுஷ் அப்போ பதில் சொல்லவே இல்லை, இப்போவும் பதில் சொல்லலை. ஆனால் இவங்களா அது நேரடியாக சுசித்ராவுக்கு சொன்ன பதில் தான் அப்படின்னு இவங்க எடுத்துக்கிட்டாங்க. பட் எல்லாத்தையும் தாண்டி இன்றைக்கி தனுஷ் இருக்கிற உயரம்ங்கிறது சாதாரணமான உயரம் கிடையாது. இன்றைக்கி அவர் பல விஷயங்களை ரீகால் பண்ணி பேசுகிறார். முக்கியமாக நான் அந்த 16 வயசில் ரஜினி சார் வீட்டை பார்க்குறதுக்கு வந்தேன். அதுக்கப்புறம் பக்கத்துலேயே ஜெயலலிதா அம்மா வீடு இருந்துச்சு. இங்கே நான் ஒரு வீடு வாங்கணும், ஒரு சின்ன வீடாவது வாங்கணும் அப்படின்னு கனவு கண்டேன். அந்த கனவு தான் இன்றைக்கி நிறைவேறிருக்கு. ஆனால் ஏன்டா வாங்கணும்னு நினைக்கிற அளவுக்கு ஆயிடுச்சு அப்படிங்கிற ஒரு வார்த்தையை அவர் சொன்னார். அதற்கு பின்னணியில் இருக்கிற விஷயங்கள் என்ன அப்படின்னு அப்படி மெல்ல தனுஷ் தரப்பில் விசாரிக்கும்போது அவர் ஏன் அவ்வளோ விரக்திக்குள்ளானார் அப்படிங்கிற ஒரு தகவலை சொன்னாங்க. சரி, அதை உங்கள்கிட்ட சொல்லலாமே அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவுக்குள்ளேயே வந்தேன். ஆக்சுவலாக என்ன நடந்திருக்கு அப்படின்னா, தனுஷ் அங்கே ஒரு பிரம்மாண்டமான வீடு கட்டியிருக்கிறாரு. கிட்டத்தட்ட அவங்க மாமனார் வீட்டுக்கு சற்றும் குறைவில்லாத ஒரு வீடு அது. அவரே இடம் வாங்கி அவரே பணம் போட்டு கட்டியிருக்கிறார். இதில் மாமனாருடைய பங்கு துளியளவும் கிடையாதுங்கிறது இப்போ நிரூபணம் ஆயிடுச்சு. ஏன்னா அது கட்டும் பொழுது பல பேர் என்ன சொன்னாங்கன்னா, அந்த இடமே ஐஸ்வர்யாவுடைய இடம்தான், அதில் தனுஷ் தன் பணத்தை போட்டு வீடு கட்டுறாரு அப்படின்னு சொன்னார். பட்டு இன்றைக்கி அவங்க 2 பேரும் பிரிந்த பிறகு முழுக்க முழுக்க அது தனுஷ் வீடாக மாறி இருக்கு. ஆனால் தனுஷ் மட்டும்தான் அங்கே இருக்கிறாரு. அவருடைய மகன்கள் அவ்வப்போது வந்துட்டு போகிறாங்க. அவங்க அப்பா அம்மா கூட அங்கே இல்லை. அவங்க அப்பா அம்மா இப்போ டி நகரில் ஒரு வீட்டில் இருக்காங்க. இந்த டி நகர் வீடு தனுஷனுடைய ஆஃபீஸாக இயங்கிட்டு இருந்த வீடு. அந்த வீட்டை தான் இப்போ அவர் அவங்க அப்பா அம்மாவுக்கு கொடுத்துட்டு இங்கே வந்துட்டார். இப்போ நடந்தது என்ன அப்படின்னா, இப்போ இந்த வீடு கட்டிக்கிட்டு இருக்காங்க, அந்த வீட்டில் அவர் இருக்கார். இப்போ இந்த வீட்டுக்கு குடி வர்றதுக்கு முன்னாடி அந்த வீட்டில் இருக்கிற தட்டுமுட்டு சாமான்கள், முக்கியமாக இப்போ தனுஷ் ஒரு படப்பிடிப்புக்கு போகிறாருன்னா அவர் கூட போகிற பல ஐட்டங்கள் இருக்குது. முக்கியமாக அவருடைய சட்டைகள், அப்புறம் அவருக்கு தேவையான அந்த ஏர் கூலர், இன்னும் பல விஷயங்கள்லாம் இருக்குது. அப்புறம் என்ன அப்படின்னா, அவர் ஒரு 2 வீலர் ஒன்று வச்சுருக்கிறாரு போல இருக்குது. எப்பயாவது போர் அடித்தா அதை எடுத்து ஓட்டுவார் போல இருக்குது. அந்த 2 வீலர், அதை தாண்டி இந்த பெரிய பெரிய டிஃபன் கேரியர். எப்போவுமே படப்பிடிப்பில் ஒரு பெரிய ஹீரோ இருக்கிறாரு அப்படின்னா வீட்டிலேருந்து சாப்பாடு வரும்பொழுது அவருக்கு மட்டும் வராது. ஏன்னா அவரை பார்க்குறதுக்கு ஒரு 10 பேர் வருவாங்க, அவர் கூட ஒர்க் பண்ணுறவங்க ஒரு 4-5 பேர் இருப்பாங்க. ஸோ இவங்க எல்லாருக்குமே சேர்த்து தான் சாப்பாடு வரும். அப்படி பயன்படுத்துவதற்காக வைக்கப்பட்ட டிஃபன் கேரியர்கள் ஒரு அரை ஆள் உயரத்துக்கு இருக்கும். ஸோ இப்போ இதெல்லாம் எங்கே வைக்கிறது அப்படின்னு தெரியாமல் டெம்பரவரியாக ஒரு வீடு வாங்குறாரு தனுஷ். டெம்பரவரியாக வீடுன்னா பர்மனெண்ட்டாக வாங்குகிற வீடு தான். இந்த ஐட்டங்கள்லாம் கொண்டு போய் வைப்பதற்கான ஒரு டெம்பரவரி வீடுன்னு வச்சுக்கிங்களேன். அப்போ அந்த வீட்டை வாங்கும் பொழுது அந்த வீட்டில் வாடகைக்கு ஒருத்தர் குடியிருக்காரு. இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, சார் இந்த மாதிரி நான் வீட்டை வாங்க போகிறேன், நீங்கள் காலி பண்ணிக்கலாமே அப்படின்னு கேட்கும்பொழுது அவர் சொல்கிறாரு, எனக்கு 2024 ஜனவரி வரைக்கும் அக்ரிமெண்ட் இருக்குது அப்படின்னு அவர் சொல்கிறாரு. சரி ஓகேங்க, நீங்கள் இருந்துங்க, ஆனால் நாங்கள் இந்த வீட்டை வாங்கிக்க போகிறோம், நீங்கள் காலி பண்ணிவிடுவீங்க தானே அப்படின்னு கேட்கும்போது நான் காலி பண்ணிவிடுவேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இப்போ வீட்டை இவங்க ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க. இப்படியே நாட்கள் போயிட்டே இருக்குது. திடீர்னு என்ன பண்ணுறாங்க,
அவங்க அப்பா அம்மாவை அங்கே குடி வைக்கணுங்கிறதுக்காக இந்த தட்டுமுட்டு சாமான்கள்லாம் கொண்டு வந்து இவர் வீட்டு அந்த தனியாக வெளியில் இருக்கிற அந்த போர்ட்டிகோ இந்த மாதிரி சைடு இந்த மாதிரி இடங்கள்லாம் கொஞ்சம் அடுக்கிறாங்க. இதில் அவர் டென்ஷன் ஆகிடுறாரு. நான் தான் 2024 ஜனவரியில் காலி பண்ணிக்கிறேன்னு சொன்னேன்ல, நீங்கள் எதுக்கு என்ன அனுமதி இல்லாமல் இதெல்லாம் கொண்டு வந்து அடுக்குறீங்க அப்படின்னு அவர் கேட்டுட்டு நீதிமன்றத்துக்கு போயிடுறாரு. இப்போ வழக்கமாக வழக்கறிஞர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த அந்த வழக்கு வந்து இன்னும் ஸ்ட்ராங்காக மாறுறதுக்கு சில ஐட்டங்கள்லாம் தூக்கி உள்ளே போடுவாங்க. அதில் வந்து என்னை ரவுடிகளோடு வந்து மிரட்டினார்னு ஒரு தகவலையும் தூக்கி போட்டு கோர்ட்டில் ஒரு மனுவாக கொடுக்கும் பொழுது ஒரு பெரிய செய்தியாக மாறிடுச்சு. அந்த செய்தியை நானும் நியூஸ் அண்ட் வியூஸ் தமிழில் கேரி அவுட் பண்ணியிருந்தேன். இப்போ தனுஷ் வந்து ரவுடிகளோடு போய் மிரட்டினாரா அப்படிங்கிறது தான் நான் அப்போ பேசின செய்தி. அந்த செய்தி வந்த பிறகு தனுஷ் தரப்புலேருந்து நம்ம தொடர்பு கொண்டு இந்த விளக்கத்தை சொன்னாங்க. சார் ஆக்சுவலாக நடந்தது இதுதான், நாங்கள் கொண்டு போய் அங்கே வெளியில் கொஞ்சம் பொருட்களை வச்சோம், அவரை காலி பண்ணலாம் சொல்லலை. ஆனால் அவர் வந்து நீதிமன்றத்துக்கு போயிட்டார். அங்கே வழக்கறிஞர்கள் கொடுத்த ஒரு அறிவுரையின்படி இந்த மாதிரி தவறான சில விஷயங்களே அது சேர்த்துட்டார். பட் அதை வந்து அவர் உணர்ந்துட்டார். அடடா நம்ம தவறான சில வார்த்தைகளை சேர்த்துட்டோமேன்னு உணர்ந்துட்டார். எங்களுக்குள்ளே மீச்சூலாக பேசி சரி பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டு அந்த வீடியோ மட்டும் நீங்கள் கொஞ்சம் எடுத்துருங்க அப்படின்னாங்க. நம்ம அதை எடுத்தாச்சு. ஆனால் அதற்கப்புறம் நடந்தது தான் ரொம்ப சிக்கலான ஒரு விஷயமாக மாறிச்சு. என்னென்னா இது வந்து கோர்ட்டு செய்தியாக பத்திரிகைகளில் வந்துருச்சு. பல பத்திரிகையாளர்கள் யூடியூப்பில் உட்காந்து பேசுகிறவங்க எல்லாமே இதை பற்றி விழாவாரியாக பேச ஆரம்பித்தாங்க. அதில் வந்து தனுஷ் ஒரு அப்பாவி இளைஞரை மிரட்டினாருங்கிற தொனியிலே எல்லாரும் பேச தனுஷ் மீது ஒரு மிகப்பெரிய வழக்கு பாஞ்சிருச்சு அப்படிங்கிற அளவுக்கு வட இந்திய ஊடகங்கள்லேயும் செய்தி வந்துருச்சு. இப்போ என்னென்னா தனுஷுக்கு வந்து தெலுங்கு படத்தில் நடிக்கிறாரு, இந்தி படத்தில் நடிக்கிறாரு, அங்கெல்லாம் நிறைய நண்பர்கள் இருக்காங்க திரையுலகத்தை சார்ந்தவர்கள். இப்போ அவங்கெல்லாம் தனுஷுக்கு ஃபோன் பண்ணி என்ன சார் உங்கள் மேலே ஏதோ ஒரு வழக்கு பாஞ்சிடுச்சாமே, நாங்கள் ஏதாவது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணுமா அப்படின்னு அங்கேருந்து கேட்க, இல்லைங்க இதெல்லாம் ஒன்றுமே இல்லை, நாங்கள் அவர்கிட்ட சம்மந்தப்பட்டவர்கிட்ட பேசிட்டோம், அதெல்லாம் எங்களுக்குள்ளே நாங்கள் பேசி தீர்த்துக்கிறோம், அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு ஒரு பதில் சொல்கிறதுக்கே பெரிய டென்ஷன் ஆகி போச்சு. இப்படி ஒரு தவறான தகவல் நம்மளை பற்றி வந்துருச்சேங்கிற கவலையை தான் இன்றைக்கி மேடையில் அவர் வந்து வெளிப்படுத்தினது. இப்போ நடக்கிற விஷயம் என்ன அப்படின்னா அவர் வீட்டை காலி பண்ணிட்டு போயிட்டார். எந்த பிரச்சனையும் இல்லாமல் ரொம்ப ஸ்மூத்தாக கொண்டு வந்து சாவியை கொடுத்துட்டு, சார் நான் முன்னாடியே காலி பண்ணிக்கிறேன், நீங்கள் உங்கள் வீட்டை எடுத்துக்கிங்கன்னு சொல்லிவிட்டு அவர் வேறு வீட்டுக்கு போயிட்டார். அதுதான் இப்போ நடந்திருக்கிற விஷயம். இப்போ தனுஷ் பேசின இந்த விஷயங்கள் எல்லாமே இன்றைக்கி பரபரப்பாக மாறி போயஸ் கார்டனில் ஏன்டா வீடு வாங்கணும்னு அவர் நினைக்கிற அளவுக்கு அவர் பண்ணது ரஜினி தான். இதுக்கு பின்னணியில் ரஜினி இருக்கார், ரஜினியுடைய குடும்பம் இருக்குது, அப்படி இப்படின்னு பயங்கரமாக கலைப்பு விட ஆரம்பிச்சிட்டாங்க. ரஜினி வீட்டுக்கு தனுஷ் போய் நின்னது 16 வயசில் அப்படின்னு சொல்லும் பொழுது தனுஷ் வந்து ஒரு பெரிய நடிகர் தானே, துள்ளுவத இளமை படம் தான் அப்பயே ஹிட் ஆயிடுச்சே, அப்போ அவர் வீட்டில் போய் நின்னார்னா ரஜினிக்கு தெரியாதா, செக்யூரிட்டிக்கு தெரியாதா, ஒருத்தராவது உள்ளே கூப்பிட்டுருக்கக்கூடாதா, இப்படின்லாம் பல பேர் கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. உள்ளபடியே அந்த 16 வயசில் ஸ்கூலில் படிச்சுட்டு இருந்திருக்கிறாரு. படிக்கிற காலத்தில் தான் அங்கே போய் நின்றுருக்கிறாரு. அதற்கப்புறம் தான் அவர் துள்ளுவத இளமை படத்திலேயே நடிச்சிருக்கிறாரு. அந்த படம் பற்றிய தகவல் கூட இந்த நேரத்தில் சொன்னால் கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருக்கும். ஆக்சுவலாக அவங்க அப்பா வந்து ஒரு படத்தை தயாரிக்கணும்னு முடிவு எடுத்துட்டார். செல்வராகவன் வந்து அந்த படத்தை டைரக்ட் பண்ணார். அவங்க அப்பா பேரை போட்டுக்கிட்டால் கூட டைரக்ட் பண்ணது செல்வராகவன் தான். அவரே கதை திரைக்கதை வசனம்லாம் எழுதி தம்பியை நடிக்க வைக்கிறாரு. இப்போ அன்னைக்கு வந்து கஸ்தூரிராஜா ஓரளவுக்கு முக்கியமான இயக்குனராக தமிழ் சினிமாவில் இருந்தார். அப்போ பல பேர் என்னென்னா என்னடா அவருடைய பையனை வந்து பார்க்க செய்யுமா, அந்த பையனை வச்செல்லாம் படம் எடுத்து எப்படி ஓடும் அப்படின்னு பல பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இருந்தாலும் மதுரை அன்புச்செழியன்ட்ட கடன் வாங்கி கொஞ்சம் கொஞ்சமாக படம் எடுக்கிறாங்க. திடீர்னு ஒரு 5000 ரூபா 2000 ரூபாலாம் பிரச்சனை ஆயிருமா. அன்னைக்கு வந்து அந்த 2000 5000 செட்டில் பண்ணால் தான் ஷூட்டிங்கே நடக்குங்கிற சூழ்நிலையெல்லாம் வரும் பொழுது மதுரைக்கு ஃபோன் அடித்து அண்ணே இந்த மாதிரி ஒரு 5000 ரூபா அனுப்பிவிடுங்கண்ணே அப்படின்னு அன்புச்செழியன்ட்ட கேட்பாங்களா. அவரும் சரி ரைட்டு அப்படின்னு ஒரு 5000 யார்கிட்டையோ கொடுத்து விட்றது. இங்கே சென்னையில் இருக்கிறவங்கள்ட்டே போய் 5000 ரூபா ஷூட்டிங் ஸ்பாட்டில் கொடுங்கய்யா, நம்ம கணக்கில் எழுதிங்க அப்படிங்கிற மாதிரி பல விதங்களில் ஒரு உதவி பண்ணியிருக்கிறார். அதுக்கப்புறம் படம் ரிலீஸ் ஆகும்போது 6 லட்ச ரூபா டெபிசிட்டு, 6 லட்ச ரூபா அவங்க கொடுத்தா தான் படமே ரிலீஸ் ஆக முடியுங்கிற சூழ்நிலை வருது. இப்போ வழக்கம் போல் இவங்க வந்து மதுரை அன்புச்செழியன்ட்ட அண்ணா எவ்வளோ ஹெல்ப் பண்ணீங்க, ஒரு 6 லட்ச ரூபா நீங்கள் கொடுத்தீங்கன்னா படத்தை ரிலீஸ் பண்ணிவிடுவோம் அப்படின்னு கேட்குறாங்க. நல்ல வேலையாக அன்னைக்கு வந்து அவர் வந்து மனப்பூர்வமாக அந்த உதவியை செய்கிறார். ஏன்னா இப்போ ஃபைனான்சியர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா படம் ரிலீஸ் பண்ணுற நேரத்தில் கொடுத்த கடனெல்லாம் வாங்குவாங்க, கடன் கொடுக்க மாட்டாங்க. நீ ஏற்கனவே என்கிட்ட வாங்கினது செட்டில் பண்ணு, அப்போ தான் படத்தை ரிலீஸ் பண்ண விடுவேம்பாங்க. ஆனால் அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, சரி ரைட்டு, அப்பா ஒரு பக்கம் உழைக்கிறாரு, அண்ணன் ஒரு பக்கம் உழைக்கிறாரு, தம்பி ஒரு பக்கம் உழைக்கிறாரு,
ஏதோ ஒரு நம்பிக்கையில் அவங்க உருண்டு புரண்டு வராங்க. இந்த 6 லட்சத்தை எப்படியாவது நம்ம வசூல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு 6 லட்சத்தை கொடுக்குறாரு. அன்னைக்கு 6 லட்சம் ரூபா அன்புச்செழியன் கொடுக்கலன்னா இன்றைக்கி தனுஷே கிடையாது. தனுஷ் கிடையாது, ரஜினியினுடைய மருமகனாக அவர் மாறி இருக்க முடியாது, இவ்வளோ பெரிய சர்ச்சைகள் கிடையாது, சுசித்ரா கிடையாது, இவ்வளோ விஷயங்களும் இதையொட்டி வருது இந்த 6 லட்ச ரூபா உதவியில். அதற்கப்புறம் இன்னைக்கு வரைக்கும் தனுஷ் வந்து மதுரை அன்புச்செழியன் மேலே அவ்வளவு மரியாதையும் அன்பும் அந்த குடும்பமே வச்சுருக்கு. தனுஷ் வச்சுருக்கிறாரு, அந்த குடும்பமே வச்சுருக்கு. விரைவில் மதுரை அன்புச்செழியனுக்கு ஒரு படமே தனுஷ் பண்ண போகிறாரு. இப்போ எதற்கு சொல்ல வர்றேன் அப்படின்னா, ஒருவன் கனவு காண்றான்னா அந்த கனவு நிறைவேறுங்கிறதுக்காக நான் சொல்ல வரேன். அன்னைக்கு வந்து ஒரு சாதாரண பையனாக ரஜினி வீட்டுக்கு முன்னாடி நின்று இதே ஏரியாவில் ஒரு வீடு வாங்கணும்னு நினைத்த தனுஷ் அப்படியே வந்து அப்படியே ஓடி 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 இன்றைக்கி வந்து ஒரு மிகப்பெரிய பங்களா ரஜினியினுடைய வீட்டுக்கு இணையாக அங்கே கட்டுறாரு அப்படின்னா அந்த தன்னம்பிக்கை தான். அந்த தன்னம்பிக்கைக்காக தனுஷுக்கு ஒரு 1000 வணக்கம் வைக்கலாம் நம்ம. அப்போ அவன் என்ன நினைக்கிறான், சினிமாவில் வந்து ஒருத்தர் கையில் இருக்கிற சொத்தெல்லாம் கொடுத்துட்டு அப்படியே பராரியாக போவார், திரும்பி இந்த பக்கமாக திரும்பி போவார். இளையராஜாவோ ஏஆர் ரஹ்மானோ ஒரு ஆர்ஆர் போடும்போது குபுக்குன்னு நமக்கு கண்ணீர்லாம் வரும், ஐயோ அப்படின்ட்டு. ரசிங்க, கைத்தட்டுங்க, கொண்டாடுங்க, விசில் அடிங்க, அதை அங்கேயே விட்டுட்டு வெளியில் வந்துடுங்க. சிவகார்த்திகேயனும் இமான் குடும்பத்துக்குமான ஒரு பிரச்சனையை நாம் சொன்னோம். இப்போ பல பேர் இதை பார்க்குறவங்க கேட்கலாம், இப்போ +2 படிக்கும் பொழுதே என் சைக்கிளில் திமுக கொடி பறக்கும். அப்படி தான் நான் ஸ்கூலுக்கே வருவேன். திமுக கரை போட்ட வேட்டி கட்டிட்டு தான் ஸ்கூலுக்கே வருவேன். பிழைக்க வழி அற்றவர்கள், பெரும்பிச்சை எடுத்தவர்கள், இவர்களெல்லாம் அழைக்காமல் ஒண்ட வந்த ஆண்டி மடம் சினிமா தான்னு நான் இப்போ பேசியிருக்கேன். ஆனால் அந்த ஆண்டி மடத்தில் நான் ஒரு ஆளாக இன்றைக்கி இருக்கேன்.